நண்பர்களுக்கு மிதமான வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மொபைல் ஃபோனில் இப்போ கேலரி எடுத்துக்கிட்டோம்னா, கேலரியில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃபைல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நம்ம வச்சிருப்போம். இது வந்து இன்னொரு நம்மளோட நண்பரோட மொபைல் ஃபோனு இல்லைனா இன்னொரு மொபைல் ஃபோனில் அனுப்பணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த எக்ஸ்டெண்டர், ஷேரிட்டு, அப்புறமா ஃபைல்ஸ் இந்த மாதிரி உள்ள ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்பை வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம அனுப்புறது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் மூலமாகவே ஈஸியாக நம்ம அனுப்பிக்கிட முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த நியர்பை ஷேர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் இது யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. இந்த நியர்பை ஷேரில் நீங்கள் ரொம்ப வேகமாக எந்த ஃபைலாக இருந்தாலும் ஈஸியாக சீக்கிரமாகவே 5 செகண்ட் 10 செகண்ட்லேயே மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து சென்ட் பண்ணிக்கிட முடியும். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பர் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களோட 2 மொபைல் ஃபோன்லேயுமே நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. இதில் வந்து இப்போ நியர்பை ஷேர் இருக்குது. இந்த நியர்பை ஷேரை வந்து நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நியர்பை ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும், செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். பட் உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணும்போது நியர்பை ஷேர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் அண்ட் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நியர்பை ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனில் வேறு ஒரு ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் அண்ட் டிவைசஸ் ஆப்ஷன் இல்லை, அண்ட் அதர் நெட்வொர்க்ஸ் அண்ட் கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கேயுமே இந்த நியர்பை ஷேர் வந்து இல்லை. அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் கீழே நான் வந்தேன்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கூகுள்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து டிவைசஸ் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நியர்பை ஷேர் இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். ஒரு சில மொபைல் ஃபோனில் நியர்பை ஷேர் இந்த மாதிரி பல இடங்களில் இருக்கும். நான் இப்போ மேக்ஸிமம் ஒரு 3 வழின்னு சொல்லிட்டு இந்த 3 வழியிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழியில் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் நியர்பை ஷேர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இங்கே மேலே ஸ்க்ரோல் பண்ணும்போது இருக்கும். அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிவைஸ் விசிபிலிட்டி ஆனில் வச்சுக்கோங்க. இந்த மொபைல் ஃபோன்லேயே ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டிவைஸ் விசிபிலிட்டி உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்ரி ஒன் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து டிவைஸ் விசிபிலிட்டி வந்து எவ்ரி ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் எவ்ரி ஒன் மோட் டெம்பரரி அப்படி இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஏன் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கீப் எவ்ரி ஒன் மோட் ஆன் ஆல் த டைம் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே இது ஆனில் இருக்கும். எப்போவுமே ஆனில் இருந்துச்சுன்னா வேறு யாராவது உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டெம்பரரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை வந்து நீங்கள் அடுத்தவங்களை ஷேர் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நம்ம இந்த இவ்வளோ செட்டிங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு 2 மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த 2 மொபைல் ஃபோன்லேயுமே செட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஸ்க்ரோல் பண்ணி இதில் வந்து நியர்பை ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் ஆன் வந்துடும். டர்ன் ஆன் கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் இன்னொரு மொபைல் ஃபோன்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நியர்பை ஷேரை கிளிக் பண்ணுறேன். இதே மாதிரி டர்ன் ஆன் கேட்கும். டர்ன் ஆன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி 2 மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி வரும்போது இந்த எவ்ரி ஒனில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இங்கேயுமே நான் டன் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம 2 மொபைல் ஃபோன்லேயும் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் கேலரி ஓப்பன் பண்ணுறோம். இல்லைனா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். எந்த ஃபைலை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃபைல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நியர்பை ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நியர்பை ஷேர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைல் ஃபோனோட நேம் வந்து இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி நேம் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனில் அடுத்த மொபைல் ஃபோனில் இந்த நியர்பை ஷேரை ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த நியர்பை ஷேர் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் டிவைஸ் அண்டு ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த நியர்பை ஷேருக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வந்துடும். இப்போ நம்ம இந்த மொபைல் ஃபோனில் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஃபோன் நேம் வருது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகிடும். அண்ட் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பாருங்கள், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ இதை அக்செப்ட் கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுத்த உடனே சென்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு 3 to 4 MB வீடியோ தான். கொடுத்த உடனே இதாகிடுச்சு. இப்போ 1 GB 1.5 GB வீடியோ லாங் பிக் சைஸு ஒரு மூவி வீடியோவாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் அனுப்பும்போது ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எத்தனை ஃபைல் ஆனாலும் நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு வேறு எந்த ஆப்புமே தேவையில்லை. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் இது. ஒரு சூப்பர் வந்து ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன். இந்த நியர்பை ஷேர் மூலமாக நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நியர்பை ஷேர் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதுக்கு புதுசாக ஒரு வீடியோ போடனா கூட நான் வீடியோ போடுவேன். இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுற தட்டி விடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அச்சின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.